13ஆம் திகதி பங்குனி மாதம். இன்றைய புனிதர் வரிசையிலே இடம்பெறுபவர் புனித யுபுரேசி அம்மாள். நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருளொளி இணையதளம் வாயிலாக நாம் இன்றைய புனித நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வருகின்றோம். 13ஆம் திகதி பங்குனி மாதம். இன்றைய புனிதர் வரிசையிலே இடம்பெறுபவர் புனித யுபுரேசி அம்மாள். புனித யுபுரேசி அம்மாள் இவர் ஒரு கன்னிகை. கிறிஸ்தவத்தின் பின் 412ஆம் ஆண்டளவில் வாழ்ந்தவர். யுபுரேசி அம்மாளின் தகப்பனார் இறந்து போக அவரது தாயார் எகிப்து நாட்டிற்கு சென்று அவர்களது இடத்தில் வசித்து வந்தனர். அங்கே கன்னியாஸ்திரிகள் மட ஆலயங்கள் இருந்தன. யுபுரேசி அம்மாள் தனது தாயிடம் தானும் கடவுளுக்கு சேவை செய்ய போவதாக கூறிய பொழுது தாய் ஆழ்ந்த கண்ணீர் விழித்தார். பின்னர் அவருடைய தாயானவள் தனது கைகளை உயர்த்தி, கர்த்தரே, உம்முடைய கைகளில் எனது பிள்ளையை ஒப்படைக்கின்றேன், நீரே பாதுகாப்பாக இருந்தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி யுபுரேசி அம்மாவை மட ஆலயத்தில் சேர்த்தார். அங்கே அவள் புண்ணிய வழியில் நடந்து ஒரு சந்தி உபவாசம் செய்து சிவதபங்களை முயற்சிகளை மேற்கொண்டு இவரது முயற்சிகளை கண்ட மற்ற சகோதரிகள் வியந்து போனார்கள். ரோமாபுரி அரசன் யுபுரேசி அம்மாளுக்கு கடிதம் எழுதி ஒரு பிரபுவை திருமணம் முடிக்க அழைப்பு விடுத்திருந்தார். ஏனெனில் யுபுரேசி அம்மாள் ராஜவம்சத்தை சார்ந்தவர். அவள் வளர்ந்து பெரிய வயதினை அடைந்தவுடன் திருமணத்தினை நடத்துவதற்காக ரோமை பேரரசன் தீர்மானித்திருந்தார். ஆனால் யுபுரேசி அம்மாள் தான் இயேசுவின் மணவாட்டி, அவருக்கே வாழ அர்ப்பணிக்கப்பட்டவர் என சொல்லி மறுத்துவிட்டார். புனித யுபுரேசி அம்மாள் மனத்தில் சகலருக்கும் தாழ்ந்து தாட்சிக்குரிய வேலைகளை சந்தோஷமாக செய்து சகல புண்ணியங்களையும் வெகு நுணுக்கமாய் அனுசரித்து சகலருக்கும் ஒரு ஞான கண்ணாடியாய் வாழ்ந்து புனிதையாக அவள் மறித்தாள். அருளுக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலிதாஸ். மற்றும் ஒரு புனிதர்கள் வரிசையில் உங்களை சந்திப்போம் நேயர்களே.